قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم فيها ما تشتهي أنفسكم لهم ما يشاءون فيها ولدينا مزيد صدق الله العليم. الحمد لله. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றைய நமது தராவையினுடைய சிந்தனையில் நாம் இதற்கு முன்னால் யாரிடத்திலெல்லாம் அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், அப்படி ஒரு சங்கதி பேசின மாதிரி ஞாபகம் இருக்கா? அல்லாஹ் அவர்களிடத்தில் பேச மாட்டான், பார்க்க மாட்டான். ஆனால் இன்றைய சிந்தனை, நாம் எப்பொழுது அல்லாஹ்வை பார்ப்போம், நாம் எப்பொழுது அல்லாஹ்வை பார்ப்போம். அல்லாஹ் தனது திருமறையிலே இதனுடைய நிகழ்வுகளை மிக விரிவாக பேசுகிறார். குர்ஆன்ல 10 இடங்கள்ல அடியார்கள் அல்லாஹுவை எப்படியெல்லாம் பார்ப்பார்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்ன்னு. அதுக்கு தான் இங்க வாழ்றோம். பொதுவாக அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்க நஃப்ஸ், உங்களுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதை அடைவீர்கள். எங்க? சொர்க்கத்தில். அதுக்காண்டி எந்த மெஹனத்தும் தேவையில்லை, எந்த உழைப்பும் தேவையில்லை, எந்த உழைப்பும் தேவையில்லை. அதை அந்த நினைச்சா போதும், அடைஞ்சிடலாம். உலகத்துலதான் அதற்காக வேண்டி உழைக்கணும். இங்கதான் நாம தான் அமல் செஞ்சு உழைச்சிட்டுமே. சொர்க்கத்துல நினைச்சா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு புறா சாப்பிடணுன்ற ஆசை, அதை பிடிக்கணும், அடிக்கணும், அறுக்கணும், வறுக்கணும். இந்த நினைப்பு வந்தா போதும், புறா என்ன செய்யும்? பொறிச்சே வரும். என்ன வரும்? நீங்க நம்பித்தான் ஆகணும். குர்ஆனுடைய இது. ஹலோ, நான் சொல்றதுல உங்களுக்கு பலகீனம் இருக்கலாம். குர்ஆன் சொல்லுது, நீங்கள் புறாவை சாப்பிடணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த புறா வராது, பொறிச்சே வரும். அதாவது ஆசைகளை நிறைவேற்றப்படக்கூடிய இடம் எது? இங்க கூட ஆசைப்படுவோம், அடையாம போயிருவோம். ஆசையா வீட்டை கட்டுவான், வீடு ஓப்பனுக்கு 3 நாள் இருக்கும், இறந்து போயிடுவான். என்ன செய்வான்? நம்ம கையில இல்லை. ஆனா ஆசைகளை நிறைவேற்றப்படக்கூடிய இடம் எங்க? சொர்க்கம். அல்லாஹ் அதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ஒன்று சொல்றான், வலதைனா மஸீத், வலதைனா மஸீத். அதுதான் இன்னைக்கு நமக்குண்டான தகவல். மஸீதுன்னா தஃப்சீர்ல வருது, அல்லாஹ்வை பார்ப்பது. சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும், அதையும் தாண்டி ஒரு இன்பம், அதையும் தாண்டி ஒரு நிகரில்லாத இன்பம் ஒன்று இருக்கிறது என்றால் எது? அல்லாஹ்வை பார்ப்பது. அல்லாஹ்வை பார்ப்பது. ஆமா ஹஸ்ரத், அல்லாஹு அக்பர், எல்லாம் இதுலயும் அல்லாஹ் 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 அல்லாஹ்
அந்த அல்லாவை எப்போ பார்க்கிறது? அந்த அல்லாவை நீங்கள் அடைவீர்கள். அல்லாவை பார்க்கக்கூடிய நசீப் உங்களுக்கு கிடைக்க பெறும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு கேட்ட துஆக்கள் 3 இருக்குது. யாரு? நாம அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு துஆ கேட்கிறோமா இல்லையான்னு தெரியல. ஏன் அவன் என்னை பார்க்க வேண்டியதானே? அவன் என்னை ஏன் மனுஷனா படைக்க சொன்னானா? நான் எவ்வளவு சிரமப்படுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கேட்கப்பட்ட துஆ 3. நான் பேசல, நாளைக்கு பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். அதே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஐடியாலிட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு செயல்முறை திட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. உம்மத்தினர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல ஷவுக் தெரியுதா? ஷவுக், வாட் இஸ் தட் ஷவுக்? அந்த இஷ்கு வரணும். என்ன வரணும்? அந்த தேட்டம் வரணும், அந்த தேஸ் வரணும். அந்த ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வரணும். எல்லாம் முடிச்சிருக்காங்களே, எல்லாம் சொல்றாங்கன்னு முடிச்சுக்கிட்டான்டா அவனை போய் நம்ம கேட்க முடியாது. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு முடிச்சேன்றுவான். அவனுக்குன்னு ஒரு ஆசை வரணும். ஒரு ஆசை வரணும். அதான் ஷவுக். இந்த ஷவுக்க முதல்ல உள்ளத்தை ஏற்படுத்தணும். யா அல்லாஹ், நான் யாரை பார்க்கணும்? உன்னை பார்க்கணும்டா படைச்ச ரப்பே, உன்னை பார்க்கணும்டா. எங்க அண்ணனுக்கு செல்வத்தை கொடுத்து என்னை மட்டும் ஏன்டா வறுமையில வச்சுட்ட? உன்னை பார்க்கணும்டா. இருக்கா இல்லையா? எங்க அப்பா 4 பிள்ளைய பெத்தாரு, என்னை மட்டும் ஏன் கருப்பா பெத்துட்டாருடா. நான் உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும். எத்தனையோ ஆதங்கம் இருக்கும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல நீங்க அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு உங்க உள்ளத்துல என்ன வரணும் சொல்லுங்களேன்? அந்த தேஸ், அந்த தேட்டம், அந்த உணர்வு, அந்த உந்தல், அதை அடையணுங்கிற அந்த உந்தல் ஏற்படுத்த வேண்டும். ஷவுக்குக்கு பிறகுதான் லிக்காண்டா அல்லாஹ்வை பார்க்குதல். அல்லாஹ்வை லிகாஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய தரிசனம், அல்லாஹ்வுடைய பார்வை. இந்த ஷவுக் இருக்கு பாருங்க, ஷவுக். அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசை சதாவும் அவன் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கணுமா. மூச்சு எப்படி இருக்குது? மூச்சு, ஒரு மனுஷனுக்கு மூச்சுங்கிறது, தூங்கினா மூச்சு போகுதா இல்லையா? தூங்கினா மூச்சே இல்லையா? ஒரு நாள் வீடியோ எடுத்து பாருங்க, கொரட்டை எப்படி வருதுங்கிறீங்க. மூச்சு அது மாதிரி சதாவும் இவருடைய உள்ளத்துல என்ன வந்துகிட்டே இருக்கணுமா? யா அல்லாஹ், நான் யாரை பார்க்கணும்? ஒரு ஜஸ்ட் உள்ளத்துல யாராவது ஒரு மூதேவி, இது சீதேவி வந்து உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கலேண்டா. யாரு? தொழுகைகள் கூட எடுத்து பார்த்துக்கலாம். அதை பார்க்கலேண்டா இன்னைக்கு பூரா அவனுக்கு என்னவா இருக்கு? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். யார? சீதேவியா மூதேவி? ஜெட் அவங்க உங்களுக்கு காதலை பத்தி என்ன தெரியாது. என்ன நீங்க எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. என்ன பெரிய கத்திரிக்காய் காதல். நான் ஒன்றும் காதலுக்கு எதிர்ப்பானவன் இல்லை. ஆனா அந்த இது ஆபாசமான காதல் இருக்குது, அதைத்தான் இஸ்லாம் வெறுக்கிறது. அல்லாஹ்வை காதலிங்க, கட்டின மனைவிய காதலிங்க, நாம தானே சொல்றோம். ஆனா இந்த சபலமான காதலுக்கு வரங்க, இதெல்லாம் சில்லறைகள். அந்த ஷவுக்கு வந்துடணுமா? இமாம் ஷவுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் இருந்தார். இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதீனாவுல வச்சு என்ன புகழ்வாக இருக்க பெரிய கவிஞர் இமாம் ஷவுகி. அந்த ஷவுக், அந்த தேட்டம் இருக்குனுங்க உள்ளத்துல. முகத்துல பார்த்தாவே தெரியுமா இல்லையா? இதெல்லாம் போனியாக யாரு? அந்த தேட்டம் இல்லாட்டி எப்படி இருக்கும்?
அந்த ஒருத்தர் பாய் ரம்ஜான் பரப்பிருச்சாப்பா, ஆமா அப்படின்னு என்ன செய்வான். நாமளும் என்ன சந்தோஷமா சொல்லணும், ஆமா ரமலான், எவ்வளவு பெரிய குதூகலங்கிறீங்க, எவ்வளவு பெரிய குதூகலங்கிறீங்க. நோன்பு வச்சிருக்கிறவன் ஒன்றும் தெரியலைங்க, நோன்பை திறந்துட்டா தான் பலகீனம் தெரியுது. நோம்பு திறந்துட்டா தான் அசு புஷு கிசு எல்லாம் தெரியுது. அதுவரை என்னவா இருக்கு, நல்ல நோம்பு. அதுதாங்க சுமு தசிஹு சல்லாலை சொன்னாங்க, நோம்பு வைங்கள் சுகம் பெறுவீர்கள், நோம்பு வைங்கள் சுகம் பெறுவீர்கள். இதை பல பேர் தெரியாம இருக்கிறாங்க, பல பேர் தெரியாம இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகள் இருக்க, நிஅமத்துகள் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிஅமத்தும் அழிந்து போகக்கூடிய நிஅமத்து. எடுத்து பாருங்க, ஆடை, ஆடையினுடைய உச்சகட்டம், ஆடையினுடைய உச்சகட்டம். நான் போட்டுக்க ஆடை இல்லை, நீங்க போட்டு ஒன்னும் வரும், நாகரிக முத்த முத்தா ஆடைகள் வரும். இது போய் எங்க நிக்கி அழிஞ்சிருமா, முடிஞ்சிருமா, முடியாதா, முடியாதா, முடிஞ்சிரும். நாமளே எல்லா ஆடையும் அவுத்துக்கிட்டு எதை கட்டி அனுப்புறோம், கஃனை கட்டி அனுப்புறோமா இல்லையா? ஆடைங்கிறது ஒரு போய்கிட்ட இருக்கும், எல்லை அழிந்து விடும். உணவு, இன்னைக்கு உணவு ஏன் கேட்கறீங்க, விதவிதமான உணவு, விதவிதமான உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் உணவு. நீங்க எவ்வளவு வேண்டாலும் நாகரிகத்துக்கு போங்க, இன்னும் பல மேலை நாடுகளுக்கு போனா பள்ளி பாச்சா என்னென்னமோ சாப்பிட்றான், பாம்பை சாப்பிட்றான், அதை என்னமோ சாப்பிட்டோம். அந்த உணவு எவ்வளவு பெரிய உச்சகட்டத்துக்கு போய் நின்றுமா, நிக்காதா, அழிந்து விடும், அழிந்து விடும். சரி, உலகத்திலேயே ரொம்ப தேட்டம் மோகமா இருக்கக்கூடியது பெண். பெண் எவ்வளவு தூரம் போகும், பெண், பெண்ணுக்கு யாருக்கு ஆசை இல்லாம இல்ல, ஆசை இல்லாம இல்ல. அந்த பெண்ணுங்கிறது எங்க போய் நின்றுமா இல்லையா, நின்றுமா இல்லையாங்க. பதவி போய் நிக்குமா இல்லையா, பதவி நிக்கிறதா, இருக்கும் போதே புடிங்கிட்டு விட்டுறான். ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அமைச்சர் கார்ல போறாரு, கூட்டம் முடியல, அமைச்சர் பதவி போயிடுச்சு, வேற கார்ல வர்றாரு, வேற கார்ல. எல்லாமே அழிவை சந்திக்கும். செல்வம், நான்லாம் ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தேன், யாரு என்ன நினைச்சுக்காதீங்க, சொல்றோமா இல்லையா? இந்த ஃபேமிலி இருக்காங்களே, இப்ப பாவம் இப்படி இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ராயல் ஃபேமிலி. அவ்வளவுதான். செல்வத்துக்கு அழிவு, துன்யாவுக்கு அழிவு. துன்யாவை குர்ஆன் பேசின வார்த்தையில என்ன தெரியுங்களா, கொசுவனுடைய ரெக்கைக்கு சமங்க எது, இந்த துன்யா. துன்யாவை பத்தி இத்தனை ஆயத்து இருக்குதுல குர்ஆன்ல, 6666 ஆயத்து இருக்குல்ல, ஒரு ஆயத்துல கூட அல்லாஹ் துன்யாவை பத்தி என்னது உயர்வா பேசவே இல்லைங்க. ஆனா நாம அதைத்தான் என்ன செய்யறோம், தொழுகை கூட விட்டுட்டு அந்த துன்யாவை தேடிக்கிட்டு இருக்கிறோம். தொழுகை கூட விட்டுட்டு குர்ஆன்ல ஒரு வார்த்தை இல்ல எது உயர்வாக, தாழ்வாக இருக்கிறது. செத்த நாய்க்கு சமம் சொல்லப்படுகிறது, செத்த ஆட்டுக்கு சொல்லப்படுகிறது. இந்த துன்யா உங்களை ஏமாத்திருந்தது, நாளைக்கு இந்த துன்யா கிழவியினுடைய உருவத்துல வரும்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல. துன்யாவை பத்தி ஒரு நல்ல வார்த்தை இல்லைங்க. ஆனா நாம எல்லாமே அதைத்தான் தேடுறோம், அதைத்தான். ஒரு நல்ல வார்த்தை இருந்தா கூட தேடனா பரவாயில்ல, அதை பத்தி ஒரு நல்ல வார்த்தையே இல்லையே. துன்யாவை ஒரு தத்துவம் சொல்றேன், எவ்வளவுக்கு நீங்க எட்டி உதைக்கிறீங்களோ அது உங்க காலில் விழும். எவ்வளவுக்கு நீங்க கட்டி பிடிக்கிறீங்களோ அது உங்களைய கட்டி பெறல வைக்கும். துன்யாவை எட்டி உதைங்க, அது உங்களுடைய காலை பிடிக்கும். அதான் துன்யாவுக்கு இருக்கக்கூடிய தத்துவம். அருமையான பெருமக்களே, இத்தனையும் அழியும், இத்தனையும் அழியும். ஆனால் அல்லாவை சந்திப்பது மட்டும்தான் அழியாது. அல்லாஹ் இவ்வளவுலாம் நம்ம அல்லாஹ் அல்லான்ட்டு வந்தோம்ல, நாம கடைசி அல்லாவை சந்திக்காம போயிருவோமா? உணவனுடைய உச்சகட்டத்தை அடைய முடியவில்லை, ஆடையினுடைய உச்சகட்டத்தை அடைய முடியவில்லை, செல்வத்தினுடைய உச்சகட்டத்தை அடைய முடியவில்லை, பதவியினுடைய உச்சகட்டத்தை அடைய முடியவில்லை, எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஒன்னே ஒண்ணு அழியாது, அது அல்லாவை பார்க்குதல், அல்லாஹ்வை பார்க்குதல்.
உண்மையான இன்பங்கிறது அதான். எங்க எல்லாமே இன்பம் தான். பெண் இன்பம், பதவி இன்பம், செல்வம் இன்பம், செல்வம் இன்பம், எல்லாம் இன்பம். ஆடை இன்பம், உணவு இன்பம், எல்லாம் இன்பம். ஆனா உண்மையான இன்பம்ங்கிறது எது? எது? அல்லாஹ்வை சந்திக்குதல். அல்லாஹ்வே, நான் அல்லாஹ்வை பார்க்கணும் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கா? சொல்லுங்கள. நானும் வர்றேன் உங்க கூட. அல்லாஹ்வை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல பார்த்தரலாம். கியாமத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நபிமார்கள் பார்த்தார்களா அல்லாஹ்வை? மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சினா மலைக்கு போனார்கள். இறைவா, நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்றார்கள். அதற்கடுத்து பார்க்க வேண்டும் என்றார்கள். என்ன ஆனது? மூசா என்ன ஆயிட்டாரு? அல்லாஹ் தன்னுடைய ஜலாலியத்தை காமிச்ச உடனே என்ன ஆயிட்டாரு? பிளாட் ஆயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றார்கள். மேராஜிலே சென்று அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். அல்லாஹ் நபியிடத்தில் பேசினான். அல்லாஹ்வை பார்த்தார்களா? ரெண்டு சொல் இருக்கிறது. என்னது? இரண்டு விதமாக இருக்கிறது. நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா என்று. சரி, அரிசை சுத்தி இருக்கக்கூடிய மலக்குகள் எங்க அல்லாஹ்வுடைய அந்த வானவர்கள் இருக்காங்களே, இவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா? இதுவரையும் பார்க்கல. யாரு? மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்க்கல. இருக்காங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எல்லாம் வேலை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே கூட இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ் மலக்குகளை வச்சிருக்கான். ஆனால் இன்னும் மலக்குகள் யாரை பார்க்கவில்லை? அல்லாஹ்வை பார்க்கவில்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததிலிருந்து அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹதீஸ்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உன்னை பார்க்கணும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல கேட்டாங்க, வதவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக. ஏன் முஸ்லிமா இருந்தாதான் அல்லாஹ்வை சொல்லுங்க. இப்ப ஈமான் கிடைச்சதுக்கு பாக்கியமா இல்லையா? ஒரு காஃபிர் முகத்துல அல்லாஹ் முழிக்க மாட்டான். ஒரு உலகத்திலே காமிச்சுட்டானாங்க. ரெண்டு ஹரம்லையும் காஃபிர்கள் என்ன செய்ய முடியாது. காஃபிர்கள் உலகம் எல்லாம் பாய்மார்கள் போயிட்டு வந்துடலாம். ஆனா பாய்மார்களுடைய புனிதமான இடத்துக்கு யாரும் வர முடியாது. ஈமான் இல்லாதே வர முடியாது. நாளைக்கு அல்லாஹ் காஃபிர்களுடைய முகத்துல முழிக்க மாட்டான். காஃபிர்களும் அல்லாஹ்வை பார்க்க மாட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற அந்த முதல்ல அந்த ஷௌக் அந்த ஆசையை ஏற்படுத்த வேண்டும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் சுபு தொழுகைக்கு பிறகு கஃபன் இருக்குல்ல, நைட்ல பயமாத்திர மாதிரி பேசாது. கஃபன் அன்னைக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது கஃபன் வாங்கிட்டு போவான். கஃபனுக்கு இன்னைக்கு ஹஜ்ஜிலேருந்து வரும்போது கலர் டிவி வாங்கிட்டு வரான். கஃபன் துணிங்க கப்பல்ல போவாங்க, அப்படியே இறந்துட்டா அப்படியே கட்டி விட்டுருவாங்க. அதனாலதான் ஊரே கூடி என்ன செய்வாங்க, தால் வராரா இல்லையாங்கிறக்காண்டி தான் என்ன செய்யறது. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அப்புறம் ஃபஜர்ல நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, லொகர் தொழுதுட்டு போன் பண்றாரு, நான் கபால தான் நிக்கிறேங்கிறாரு. எங்க நிக்கிறாரா? கபால நிக்கிறேங்கிறாரு. ஹஜ்ரத் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் கஃபன் துணியை எடுத்து ஃபஜருக்கு சுபுவுக்கு பிறகு தான் மேல போட்டுக்கிட்டு தான் மேல பொத்திக்கிட்டு அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஷவுக்கிலேயே என்ன செய்வாங்களாம், அந்த ஆனந்தத்திலேயே இருப்பாங்களாம். அந்த ஆனந்த பரவசங்கிறாங்கல்ல, அல்லாஹ். ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ்
இவரு இரவாச்சுன்னா போச்சான். இரவுண்டா என் ரப்பை பார்க்க வேண்டும், என் ரப்போடு தொடர்பு கொள்ள வேண்டும், என் ரப்போடு பேச வேண்டும், என் ரப்பனுடைய லிகா வேண்டும், இதே ஹியால்லையே இருப்பாரா. பகலாயிட்டா அடியார்களை சந்திப்பதற்காண்டி வந்துருவாரா. இந்த தேட்டம் இருக்குன்னு சொல்றேன். சதாவும் இருக்கல. அல்லாட்ட கேட்கும் போது, யா அல்லாஹ் உன்னுடைய சந்திப்பை எனக்கு தருவாயாக, உன்னுடைய லிகாவை எனக்கு தருவாயாக. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த லிகாவை முதலாவதாக நாம் கேட்டு பெற வேண்டும். கேட்டு பெற வேண்டும். ஒரு டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம். முடிக்கிறேன். ஒரு முஸ்லிம் ஸ்டூடெண்ட், இந்த லேடி இந்து லேடி, என்ன அல்லா அல்லாங்கிற, உங்க அல்லாவை நீ பார்த்திருக்கியா? உங்க அல்லாவை அல்லா அல்லாங்கிறீல எது சொன்னாலும். இவன் கேட்டானா, நீங்க பெத்த புள்ள மாதிரி விவரமானவனாட்டு இருக்கு. டீச்சர், மூளை இருக்கான்டானா. இருக்கு. எங்க இருக்கு? பார்த்துருக்கீங்களா? மூளை பார்த்துருக்கீங்களா? மூளை காற்றை பார்த்து, இங்க எவ்வளவு காற்று இருக்குது, ஃபேன் காற்று இல்ல, காற்றை பார்த்துருக்கீங்களா? அல்லா 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 இங்க பார்க்கறது இல்ல. நாளைக்கு அல்லாஹ்வுடைய தரிசனம் லிகா நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் முதல்ல அந்த தேட்டத்தை ஏற்படுத்திக்கலாமா? சொல்லுங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 10 பேர் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல 10 ஆயத்துல அல்லாஹ் பேசுறான். எப்படிலாம் அல்லாஹ்வை பார்க்கலாம், எப்படிலாம் லென்ஸ்ல பார்க்கலாமா, அப்புறம் இது என்னது பைனாக்குலர் வச்சு பார்க்கலாமா, ஏன் அங்கேயே போயிட்டோம், அங்க இருக்கு இதெல்லாம், அதுல கண்ணாடி போட்டு தான் பார்க்கணுமா, சூரியனவே பார்க்க முடியலையா, அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாமா? சொல்லுங்களேன். எல்லாம் வர்றீங்களா? நாளைக்கு அல்லாஹ்வை பார்க்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய லிகாவனுடைய தரிசனத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.